வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெள்ளரிக்காய் வச்சு ஒரு அருமையான கூட்டு ரெசிபி பார்க்கலாம். இதை நீங்கள் பிரியாணி, குஸ்கா இந்த மாதிரி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். தயிர் பச்சடிக்கு பதிலாக இதை வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் பச்சடி ரெசிபி இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறத அரைச்சிடலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 2 வெள்ளரிக்காவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லைட்டாக வேக வச்சுருங்க. இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப கொதிக்க வேணாம், ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சா போதும். இப்போ லைட்டாக இதில் பபிள்ஸ் வருது, அப்போவே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதில் நம்ம தாளித்து சேர்க்கணும். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது பொரிச்சதும் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம பண்ணி வச்சிருக்க கூட்டில் சேர்த்துடலாம். தாளிக்கும் போது தான் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் கூட்டெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக தாளிச்சுக்கோங்க. நம்மளோட வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது எந்த ஒரு ஸ்பைசியான பிரியாணிக்கும் குஸ்காக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது வெள்ளரிக்காய் வச்சு இந்த கூட்டு பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டான ரெசிபி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.